பொதுமக்களுக்கு சுத்தமான குடிநீரை இலவசமாக வழங்கும் நோக்கில் சென்னையில் 50 இடங்களில் குடிநீர் ஏடிஎம்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள கட்டணமில்லா குடிநீர் ஏடிஎம் திட்டத்திற்கு அனைத்து தரப்பு மக்களும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். சிறப்பான திட்டத்தை செயல்படுத்தி இருப்பதாக தமிழ்நாடு அரசுக்கு நன்றியினை தெரிவித்துள்ளனர். நல்ல பிளான் இது, அது நல்ல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது மாதிரி 50 இடத்துல நடக்கிறதா செய்தியில் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம். தமிழக அரசுக்கு நன்றி. இந்த பகுதியில் அண்ணாநகர் பகுதியில் எங்களுக்கு இந்த பார்க்கில் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் பெரியவங்கலேருந்து சின்ன வயசு வரைக்கும் தண்ணி முக்கியமாக தேவைப்படுது. ஒருத்தருக்கு மனிதனுக்கு தண்ணி தான் முக்கியம். அது இப்போ வர்றவங்க எவ்வளோ பேர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க. இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 150 அந்த இந்த 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 லிட்ரு பெரிய லிட்டருக்கும் நமக்கு சௌகரியமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்கணுனாக்கா அர்ஜென்ட்டுக்கு நிறைய தேவைப்படுது. அது கட்டாயம் நமக்கு அது ஒரு உபகாரமாக தான் இருக்குது. பொதுமக்களுக்கு சுத்தமான குடிநீரை இலவசமாக வழங்கும் நோக்கில் சென்னையில் 50 இடங்களில் குடிநீர் ஏடிஎம்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள கட்டணமில்லா குடிநீர் ஏடிஎம் திட்டத்திற்கு அனைத்து தரப்பு மக்களும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். சிறப்பான திட்டத்தை செயல்படுத்தி இருப்பதாக தமிழ்நாடு அரசுக்கு நன்றியினை தெரிவித்துள்ளனர். நல்ல பிளான் இது, அது நல்ல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது மாதிரி 50 இடத்துல நடக்கிறதா செய்தியில் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம். தமிழக அரசுக்கு நன்றி. இந்த பகுதியில் அண்ணாநகர் பகுதியில் எங்களுக்கு இந்த பார்க்கில் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் பெரியவங்கலேருந்து சின்ன வயசு வரைக்கும் தண்ணி முக்கியமாக தேவைப்படுது. ஒருத்தருக்கு மனிதனுக்கு தண்ணி தான் முக்கியம். அது இப்போ வர்றவங்க எவ்வளோ பேர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க. இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 150 அந்த இந்த 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 லிட்ரு பெரிய லிட்டருக்கும் நமக்கு சௌகரியமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்கணுனாக்கா அர்ஜென்ட்டுக்கு நிறைய தேவைப்படுது. அது கட்டாயம் நமக்கு அது ஒரு உபகாரமாக தான் இருக்குது.